ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நண்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நான் அதுக்கு போய் கடையில் நண்டு வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், அடிக்கிற மழையிலையும் உங்களுக்கு நண்டு கறி கேட்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்காதீங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் போய் நண்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நண்டு எப்படி வாங்குறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும் நண்டு. அந்த மாதிரி நண்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உள்ளார நல்லா நிறைய சதையாக இருக்கும் நண்டு. வெயிட் உள்ள நண்டாக வாங்கிக்கோங்க. எப்போவுமே வாங்கினீங்கன்னா இப்போ தான் நமக்கு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் அதனால் அந்த வேலை நமக்கு இல்லை. டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ந்துருச்சு. கடையிலே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனாலும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும் நிறையா. எப்படியா இருந்தாலும் அவங்களால அந்தளவுக்கு சுத்தமாக கழுவ முடியாது. நம்ம எடுத்துகிட்டு வந்து கழுவி தனியாக வச்சுட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இல்லைனா 2 தக்காளி அந்த மாதிரி போட்டுக்கோங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல், அவ்வளோதான். நம்ம இதை அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்குவோம் தனியாக. அதுக்கப்புறம் ஒரு வாணலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு தனியாக உரித்து வச்சுக்கோங்க நிறையா. எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நண்டு மசால் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கும்போது பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது, சீக்கிரம் செரிமானமாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அதுக்கப்புறம் இதில் கொட்டி கிண்டிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா நண்டில் தண்ணி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நீர்ச்சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும் ஆல்ரெடி. அதனால நம்ம நண்டு மசாலுக்கு எப்போவுமே தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுப்பை மட்டும் கம்மியான தீயில் வச்சு சமைங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இந்த மசால் என்ன பண்ணுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அனலை கம்மியாக வச்சுட்டு சமைங்க. பாப்பா அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க, சண்டேங்கிறதுனால அவங்க நான் சமைக்கிறேம்மான்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே குழந்தைங்க நான் சமைக்கிறேம்மான்னு கேட்கும்போது கரண்டியை கையில் கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இது நல்ல விஷயம். அவங்க கேட்க வரும்போது நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்க. உனக்கு தெரியாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எப்போவுமே சொல்லிடாதீங்க. அவங்க எல்லா விஷயத்துலையுமே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எதுவும் தெரியாது, நம்ம அடுப்பு பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை மட்டும் எப்போவுமே செய்யாதீங்க. தெரியுதோ தெரியலையோ கையில் கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்க பழகுங்க. அப்புறம் இந்த மசாலா பாருங்கள் நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சு வேக வைங்க, நல்லா கம்மியாக வச்சு. அப்போ அதில் உள்ள தண்ணிலாம் சுண்டி போய் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் மீன் குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் மீன் குழம்பு மசாலா தான் அதில் சேர்த்துருக்கேன். இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி சேர்த்து அதில் அரைக்கலை, அதனால் இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நண்டில் நமக்கு ஆல்ரெடி தண்ணி சத்து நிறைய இருக்கும். லைட்டாக அப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அடுப்பை அனலை அதிகமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா, அதனால் அனல் அதிகமாக வைக்கலாம். தண்ணி இல்லாதப்ப அனலை கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த மசால் இந்த மாதிரி நல்ல கிரேவி ஸ்டைலில் வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக அந்த மல்லி இலையை தூவி நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான். இதில் ஒன்றுமே பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோடய கைப்பக்குவத்தில் நீங்கள் செஞ்ச நண்டு மசால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நம்ம விழுதாக அரைச்சி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு சேரும். போய் மறக்காமல் அதை செய்யுங்க. தேங்க்யூ.